அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வெப்சைட்னு சொன்னால், ஆன்லைனில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆன்லைனில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் என்று கூட இந்த வெப்சைட்டை சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் வந்து சிம்பிளான வேலைகளை செஞ்சு நீங்கள் இலகுவான முறையில் பணங்களை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் நீங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு மீடியம் அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண அதே டைமில் வந்து இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வெப்சைட்டில் முழுக்க வேலையை வந்து டைப் பண்ணுறது, அடுத்தது வரைகிறது, அப்படியான வேலை தான் இந்த வெப்சைட்டில் வந்து தந்திக்கிறாங்க. இந்த வெப்சைட் என்ன வெப்சைட், இதை என்ன மாதிரி இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம், இந்த வெப்சைட்டை வந்து ப்ரூஃபான வெப்சைட்டா இல்லை ஃபேக்கான வெப்சைட்டா என்பதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களை, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் முதல்ல வந்து ஃபுல் நேம், இதில் வந்து ஃபுல் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஜிமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கண்ட்ரி கேட்கும். நீங்கள் ஸ்ரீலங்காவை கொடுத்துக்கொள்ளுங்க. இந்தியான்னு சொன்னால் இந்தியாவை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் லேங்குவேஜ் வந்துருக்கும். லேங்குவேஜில் வந்து நீங்கள் இங்கிலீஷே செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லை ஹிந்தியும் இருக்குது, ஹிந்தி வேணும்னாலும் நீங்கள் லாங்குவேஜில் வந்து வச்சுக்கொள்ளலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை எதனூடாக வந்து அவதானிச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ட்விட்டர், டிவி, பிரிண்ட்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இதில் தந்திருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்னு சொல்லி செட் பண்ணுவீங்க, அதாவது கூகுளில். அடுத்தது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யூடியூப்பை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்குன்னா ஃபேஸ்புக்கை வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அக்ரி கேட்டிருக்கும். வந்து அக்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு 18 வயசானு சொல்லி கேட்டிருக்கும், அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்து சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். வந்து இதில் வந்து இமெயிலை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி வந்திருக்கும். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து இந்த ஹைவ் ஒர்க்குன்னு சொல்லி வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க ரெஜிஸ்டர் பண்ணதை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து இந்த டைனமிக் இன்ஃபோன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேங்குவேஜ் கேட்டிருக்கும். லேங்குவேஜில் வந்து இங்கிலீஷ் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேறு சரி லேங்குவேஜ் தெரிஞ்சால் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதாவது உதாரணமாக ஹிந்தி வச்சுக்கொள்ளலாம், மற்றது வேறு இணைய நாட்டு மொழியில் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கும். இதில் வந்து 18லேருந்து 25, 25லேருந்து 30 சொல்லி கேட்டிருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வயசு வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆன் பண்ணாண்டு கேட்டிருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரேஷன்னு சொல்லி கேட்டிருக்கும். அதாவது நீங்கள் எந்த நாட்டினத்தை சேர்ந்தாலும் சொல்லி கேட்டிருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஏசியன் இடத்தை செட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். வந்து ஸ்கூல் வரைக்கும் படிச்சிங்களா இல்லை டிகிரி முடிச்சிங்களான்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் கேட்கும்போது, அதாவது நீங்கள் திருமணமானவரா இல்லை சிங்கிளான்னு சொல்லி கேட்டிருக்கும். வந்து இதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மாதிரி திருமணமானவர்னு வச்சுக்கொள்ளுங்க, சிங்கிள்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்ய இயலும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு கிழமையில் எத்தனை அவர் நீங்கள் வேலை செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் முதலாவது நீங்கள் பிகினர்ன்றதால முதலாவது ஓவர் ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இதில் வந்து அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய செட்டிங் வந்து அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டில் வந்து சிக்னேச்சர்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து மவுஸை பயன்படுத்தி நீங்கள் பிசியை வந்து பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் மவுஸை பயன்படுத்தி இதில் வந்து சிக்னேச்சரை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் மொபைல் டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுடைய சைனை போட்டுக்கொள்ளுங்க. இல்லை வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் தேவையான கொடுத்துக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக பேமெண்ட் எடுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி, அதே டைமில் வந்து ப்ரூஃப் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளணும். ஐடி கார்டு கொடுக்காட்டியும் ப்ரூஃப் அட்ரஸ் வந்து. ஓகே நண்பர்களே, வாங்க இதில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஜொப்புன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஜொப்புன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஜொப்பையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா டேக் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. இதில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த வேலை வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும். வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து அதில் வந்து இங்கிலீஷில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களே இன்ட்ரொடக்ஷன் தருவாங்க என்ன மாதிரி நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி. அதை நீங்கள் பார்த்து இலவச முறையில் வந்து செஞ்சு கொள்ளலாம். செஞ்சு இதில் நீங்கள் வந்து இந்த ஜொப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உதாரணமாக வந்து நான் ஒரு ஜொப்பை வந்து கிளிக் பண்ணி அதை என்ன மாதிரி பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை மெச் வந்து எஸ்ஆர்னோ வந்து கிளிக் பண்ணணும். வந்து நிறைய உங்களுக்கு வேணும்னு சொல்லி செட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க டேக் த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஷோ ஆகுது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து இந்த இருக்குது பாக்ஸ் வேர்டு, அதாவது பாக்ஸ் வேர்டை வந்து நீங்கள் வந்து மெச்சுன்னு சொல்லி போடணும். இதில் கீழே என்ன இருக்குது அதே மாதிரி இது மெச்சுன்னு சொல்லி போடணும். இதில் மேலே ஒன்று போட்டு கீழே வந்து வேறு மாதிரி போட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மெச் இல்லைன்னு சொல்லி போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி இதில் வந்து இந்த அதெல்லாம் போட்டிக்கிறாங்க வந்து. ஓகே நண்பர்களே, இதை நிறைய கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி பட்டன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன மாதிரி இதை நீங்கள் ஓகே பண்ணணுன்னு சொல்லி இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் போட்டிருப்பாங்க. அதையும் வந்து கீழே வந்து படித்து பார்த்துட்டு இதில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸில் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து ஓஆர்னு சொல்லி இதில் கீழே வந்து லெட்டரில் டைப் ஆகிக்கு வந்து டிஆர்னு சொல்லி இதில் வந்து மெச்சான்னு சொல்லி கேட்குது. மெச்சுன்னா வந்து மெச்சில் கொடுத்து மெச் இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து டவுன் மெச்சுன்னு சொல்லிக்கிறது நோ மெச்சுன்னு சொல்லிக்கிறது கிளிக் பண்ணி மேலே வந்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்னு சொல்லி பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் சொல்லுவோம். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இந்த டெஸ்க்கு வந்து ஓகே ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த கரெக்டுன்னு சொல்லி வந்து விழுந்துருக்கு. அதுக்கு பிறகு வந்து திரும்பவும் வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதேன்னு சொன்ன அந்த அறிக்கை இதில் வந்து இந்த போட்டிக்கிட்டாங்க வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது. இது வந்து ஓகேன்னு சொல்லி கேட்குறது, ஏஸ்ன்னு சொல்லி கேட்குது. ஓகேன்னு சொன்னால் ஓகேன்றதை செட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நோ மெச்சுன்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் நோ மெச்சுன்னு சொல்லிக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த டெஸ்க்கை வந்து நீங்கள் ஓவன்டா கம்ப்ளீட் பண்ணுறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 54 வந்து நீங்கள் 54 டெஸ்க்கை வந்து சரியாக செஞ்சால் தான் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகலாம்னு சொல்லி போட்டிருக்கு. வந்து நீங்கள் சில டைமில் வந்து இதை நீங்கள் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மதத்துலேருந்து இந்த நேம்னு சொல்லி இந்த சிம்பிள்லாம் போட்டுருக்கு. இதே மாதிரியே கீழே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து மெச்சுன்னு கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லை இந்த நேம்ன்றிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து சும்மா நேம்ண்டு மட்டும் கீழே இதே மேலே இதே மாதிரியே இருந்துட்டு கீழே வந்து நேம்டு மட்டும் இருந்து இந்த சிம்பிள்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் வந்து நோ மெச்சுன்னு சொல்லிக்கிறத கொடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் தெரியும் வந்து இந்த பாருங்கள் இதே மாதிரி இருந்ததால் மெச்சை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணதால் இந்த கரெக்டுன்னு சொல்லி வந்துருந்துருக்கு. இதே மாதிரி இப்படி தான் சில சொற்கள் வந்து இதோட சிம்பிள் வந்து கீழே அதே சிம்பிள் இருந்தால் தான் நீங்கள் வந்து மெச்சுன்னு சொல்லிக்கணும். சிம்பிள் ஒன்றும் இல்லாமல் இந்த உதாரணத்துக்கு இதில் வந்து இந்த இடத்துல டொட் மட்டும் இருந்துட்டு கீழே எந்த இடத்துல டொட் இருந்தால் நீங்கள் போடணும். சில டைமில் இந்த இடத்துல வந்து ஸ்லேஸ் இருந்துட்டு கீழே வந்து டொட் இருந்தால் நீங்கள் அதுக்கு நீங்கள் மெச்சுன்னு சொல்லி போடக்கூடாது. அதுக்கு நோ மெச்சுன்னு சொல்லி போட்டால் தான் வந்து இது வந்து கரெக்ட் ஆகும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வந்து இதில் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த மார்க்கையும் சேர்த்து இது வந்து புக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இதே இடத்தையும் புக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இதில் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இது வந்து நோ மெச்சுன்னு சொல்லி தான் நோ மெச்சுன்றதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் பண்ணிங்க நான் கன்ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இது வந்து இப்படி வரத்தை நீங்கள் நோ மெச்சுன்னு தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லி ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நார்மலாகவே நீங்கள் வாசிக்காதது தெரிஞ்சிருந்தால் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டஸ்க்கையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜொப்பையும் வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய டஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி இலகுவான முறையில் வந்து அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும். இதில் நான் ஏற்கனவே வந்து 4-5 ஜொப் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நான் அந்த ஜொப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். அது என்னென்ன ஜொப்புன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த கீழே வந்தீங்கன்னு சொன்னதில் வந்து மை ஜொப்புன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து மை ஜொப்புன்னு சொல்லி இதில் நீங்கள் பாஸ் ஆகின ஜொப்பெல்லாம் வந்து இதில் கீழே வந்து ஷோ ஆகும்.
இதில் நீங்கள் உங்களுடைய ஜொப்பை வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஜொப்பை வந்து செய்ய இயலுமோ அந்த ஜொப்பை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜொப்புமே வந்து இலகுவான ஜொப்பு. அந்த ஜொப்பை நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரொடக்ஷன் தருவாங்க. நீங்கள் சரியாக சொன்னால் அதுக்குரிய பாயிண்ட்ஸ்க்கு அதாவது அதுக்குரிய காசு கிடைக்கும். பிள்ளையா சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு காசு வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே 2-3 ஜொப்பை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஜொப்பை வந்து என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணுறதை காட்டணும். வந்து இந்த வரைக்கும் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் லோட் ஆகும். வந்து லோட் ஆகிட்டு நீங்கள் வேலை செய்கிற இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சிம்பிளாக தான் வேலை செய்யும். உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் வேலை செய்ய இயலுமோ அந்த கேட்டகரியில் வேலை செய்யலாம். இதில் கூடுதலான பாகம் வந்து ராங் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் செட் பண்ணுறது, புக்ஸ் டைப் பண்ணுறது, அப்படி தான் வந்து கேட்டிங்க. இது நான் வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஒழுங்கான வந்து ஆன்சர் செட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து 15 வயசானு சொல்லி கேட்டுக்கு ஓமெண்ட் கொடுத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி டாக் அரைக்கிறதால வந்து ட்ரைன்னு சொல்லிக்கிறத நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து டைம் செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இது சம்மந்தப்பட்ட வேலை நிறைய வேலை கிடக்கு. அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து மேட்ச் பண்ணுறது, வந்து பொருட்களுக்குரிய பிராண்டு சரிதானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இதில் கூடுதலான பாகமே வந்து நீங்கள் சரியான ரோங்கான சொல்லி செட் பண்ணுறது தான் அந்த கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய வேலையில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யலும்ன்று அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வேலையில் நீங்கள் இதில் வந்து அதை செலக்ட் பண்ணி அதில் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அந்த ஜொப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய ஜொப்பை பற்றின மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன ஜொப்பை பற்றின தகவல் வேணும் என்பதை கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இதில் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஜொப்பை பற்றின இது எப்படி வந்து அப்லோட் எடுக்கிறன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் போகிறேன். வந்து இதே இலகுவான முறையில் நீங்களே வந்து அப்லோட் எடுத்துக்கொள்ளும். இதில் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனையும் வந்து அவங்க இங்கிலீஷில் தந்திங்கன்னா நீங்கள் வாய்ச்சி பார்த்து இந்த ஒவ்வொரு ஜொப்பையும் வந்து இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு நாள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுபோல் புதிய தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைஞ்சு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே.